நம்ம தமிழ்நாட்டில் ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நியூ பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 4000க்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா வேகன்சிஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மினிமம் 10th பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் தான். அதுக்கு மேலே நீங்கள் 12th டிகிரி டிப்ளமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன படிச்சிருந்தாலுமே ஓகே. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 14th மே வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமே வரீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் எந்த ஒரு கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுப்பீங்க. அதே மாதிரி நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலான்னா அதோட லிங்க்குமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுலையுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் கூட நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பாஸ் கமெண்ட்டில் இருக்கக்கூடிய லிங்க்கில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை டச் பண்ணிங்கன்னா இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இங்கே எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு இருக்கும். டவுன்லோட் ஆகிடுச்சு பார்த்தீங்க இல்லையா? ஸோ டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா டிவிஷன்லையுமே வந்து உங்களுக்கு வேக்கன்சி இருக்கும். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆர்ஆர்பி சென்னை டிவிஷனுக்கு கீழே தான் வருவோம். ஸோ நம்ம தமிழ்நாட்டிலமே வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக வந்து வேக்கன்சி இருக்குது. ஸோ அதையுமே வந்து இங்கே நீங்கள் இப்போ பார்த்துட்ருப்பீங்க. ஸோ கீழே வந்து அப்படியே ஒன் பை ஒன்னாக வந்து நீங்கள் செக் பண்ணிட்டு வாங்க. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் சப் இன்ஸ்பெக்டர், கான்ஸ்டபிள் அப்படின்னு சொல்லிட்டு 2 கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதாச்சும் இது வந்து ரயில்வேல போலீஸ் ஃபோர்ஸ் இருக்கும் இல்லையா, ஆர்பிஎஃப் ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ், அங்கிருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அதாச்சும் ரயில்வே ஜங்ஷனில் ரயில்வே ஸ்டேஷன்லாம் வந்து ஆர்பிஎஃப் போலீஸ் இருப்பாங்க இல்லையா, அந்த பொசிஷனுக்கான வேக்கன்சி. இதுக்கான ஓப்பன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 15th ஏப்ரல் அப்போ ஓப்பன் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 14th மே வரைக்கும் வந்து நீங்கள் 1 month வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் இதில் சப் இன்ஸ்பெக்டரை பொறுத்த வரைக்கும் ஏதாச்சும் ஒரு டிகிரி வந்து நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. லைக் ஆர்ட்ஸு, சயின்ஸு, பிடெக் எதுவாக இருந்தாலுமே ஓகே. அதே மாதிரி கான்ஸ்டபிள் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மினிமம் 10th பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் தான். 10th மேலே 12th டிகிரி டிப்ளமோஸ் அந்த மாதிரி வந்து நீங்கள் என்ன படிச்சிருந்தாலுமே ஓகே. ஸோ கான்ஸ்டபிளுக்கு சேலரியை பொறுத்த வரைக்கும் 21,700 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இது இல்லாமல் வந்து உங்களுக்கு அலவன்ஸுமே இருக்கும். அலவன்ஸ் எல்லாமே சேர்த்து ஃபஸ்ட்டு மந்தே 25,000க்கு மேலேயே கிடைக்கும். சப் இன்ஸ்பெக்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா 35,400 சொல்லியிருக்காங்க பேசிக்ஸ். இது அலவன்ஸ் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு ஒரு 42,000 43,000 கிட்டக்க உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் ஏஜ் லிமிட்ஸை பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டபிளுக்கு 18 வயசுலேருந்து 28 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க வந்து எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதே சப் இன்ஸ்பெக்டர் கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா 20 வயசுலேருந்து 28 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க வந்து எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சப் இன்ஸ்பெக்டர் கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 452 வேக்கன்சி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கான்ஸ்டபிள் கேட்டகரியில் வந்து ஒரு 4,208 வேக்கன்சி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 4,660 வேக்கன்சி வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்றதையும் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சிபிடி தென் அதுக்கப்புறம் வந்து ஃபிசிக்கல் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சிபிடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழ்லே இருக்கும். எக்ஸாம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து தமிழ்லே வந்து பார்த்திங்கன்னா எழுதிக்கலாம். அண்ட் இதில் உங்களுக்கு இப்போ 14ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ப்ரீஃப் நோட்டிஃபிகேஷன் வந்து விடுவாங்க. ஸோ அப்படி விடும்போது வந்து இதோட சிலபஸ் என்ன அப்படின்றதையும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற ஸ்டெப் டீட்டெயிலுமே நான் உங்களுக்கு கிளியராகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் இப்போ ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி, எஸ்டி, எக்ஸ்-சர்வீஸ்மென், ஃபீமேல், இடபிள்யூஎஸ் அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா 250 ருபீஸ் சொல்லியிருக்காங்க. அவங்கள தவிர்த்து மீதி இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா 500 ருபீஸ் வந்து பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாம் ப்ராசஸ்லாம் முடிஞ்ச பிறகு இந்த 250 ருபீஸ் எல்லாருக்குமே வந்து ரிட்டர்ன் வந்துடும். 500 பே பண்ணவங்களுக்கு 400 வந்து ரிட்டர்ன் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதோட லிங்க்ஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையுமே கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா 15ஆம் தேதி அவங்க அஃபீஷியலாக விடக்கூடிய ஃபுல் நோட்டிஃபிகேஷனோட டீட்டெயில் வீடியோவுமே வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற டீட்டெயிலுமே தெரிஞ்சுக்கலாம். அதனால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நீங்கள் இப்போவே வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா ப்ரீவியஸாக வந்து ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிளுக்கான கொஸ்டின் பேப்பர்ஸ் இல்லைனா வந்து சப் இன்ஸ்பெக்டருக்கான கொஸ்டின் பேப்பர்ஸ் அதெல்லாம் வந்து நீங்கள் படிங்க. அண்ட் இதுக்கான சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸாக வந்திருக்கும் இல்லையா, அது வந்து நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.